ஹிட்லர் போன மாதம் ஒரு விஜய் ஆண்டனி படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த மாதம் திரும்ப விஜய் ஆண்டனி படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த படத்தை படை வீரன் அதுக்கப்புறம் வானம் கொட்டட்டும் படம்லாம் எடுத்த டைரக்டர் தனா தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் வாங்க. படத்தோட ஆரம்ப காட்சியில் வந்து ஒரு மலைவாழ் மக்கள் அவங்க வந்து அதில் இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆற்ற கடந்து தான் அவங்க கிராமத்துக்கே வந்து போனோம். அப்படி வந்து ஆற்று கடக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க மூழ்கி வந்து இறந்துடுறாங்க. அது ஒரு பெரிய விபத்தாக வந்து ஆகுது. இங்கே அப்படியே கட் பண்ணி ப்ரெசென்ட்டுக்கு வந்து வராங்க. சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அரசியல் சூழல் என்னென்னா எலெக்ஷன் நடக்குது. ஆளுங்கட்சியில் வந்து ஒரு எம்எல்ஏ அவர்கிட்ட இருக்கிற அடியாட்களை வந்து துப்பாக்கியால் சுட்டு அவர் வந்து எலெக்ஷனுக்காக வந்து இந்த பணம்லாம் லஞ்சமாக கொடுப்பாங்கல்ல, அந்த லஞ்ச பணத்தை வந்து பார்த்திங்கன்னா யாரோ கொள்ளையடிச்சிட்டு வந்து போயிடுறாங்க. இதே சமயத்தில் விஜய் ஆண்டனி புதுசாக வந்து சென்னைக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் ரெட்டின் கிங்ஸ்லே அவர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தங்குறாரு. இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு கௌதம் மேனனை வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து யார் பண்ணா அப்படின்றது நமக்கு வந்து தெரியாதில்ல. ஸோ இதை கண்டுபிடிக்கிற அந்த கண்டுபிடிக்கும் தேடும் படலமாக தான் வந்து ஹிட்லர் கதை வந்து இருக்குது. நான் எந்த படத்துலையுமே வந்து ப்ராப்ளி ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் சீன்லேருந்தே ஓகே இதுதான் நடக்க போகுது, இவங்க தான் வந்து இதை வந்து பண்ணியிருப்பாங்க, இது இப்படி தான் இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆக போகுது அப்படின்றத வந்து நான் கண்டே பிடிச்சதில்லை. ஆனால் ஹிட்லர் படத்தில் அது வந்து நடந்தது. ஸோ இந்த ஆச்சரியம் இந்த படத்தில் வந்து நிகழ்ந்திருக்கு. இதை பாசிட்டிவாக சொல்கிறதா நெகட்டிவாக சொல்கிறதா என்னன்னே வந்து புரியல. அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓகே ஒரு கெஸபிலிட்டி ஃபேக்டர் வந்து இருக்கும்ல, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரி கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் வந்து போகுது. விஜய் ஆண்டனி அவருக்கு புதுசாக செய்ய படத்தில் வந்து எதுவுமே இல்லை. இது வரைக்கும் அவர் என்ன பண்ணியிருக்காரோ அதே தான் இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காரு. அதை ஓரளவுக்கு நீட்டாக வந்து பண்ணியிருக்காரு. கௌதம் வாசுதேவ் திரும்பவும் ஒரு போலீஸ் கேரக்டரை பார்க்க உண்மையிலே நமக்கே வந்து பரிதாபமாக இருக்குது. காப் ட்ரிலஜிலாம் கொடுத்து நம்மளை வந்து பயங்கரமாக எக்ஸைட் பண்ணுவார். அவரை கூட்டு வந்து இப்படி பண்ணுறீங்களா, அந்த மாதிரி ஒரு சோகம் தான் வந்து இருக்குது. ரெட்டின் கிங்ஸ்லே காமெடிக்காக வந்து வராரு. அவர் பண்ணுற எதுவுமே வந்து காமெடியாக இருக்க மாட்டேங்குது. சரண்ராஜ் வில்லனாக வந்து பண்ணியிருக்காரு. அந்த எம்எல்ஏவே இவர் தான். இவருக்கு வந்து பயங்கரமான ஒரு டெரரான ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது. அவர் டப்பிங்லேயுமே அவர் வாய்ஸ் கொடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. கணீர்னு வந்து இருக்குது. பட் அவர் கேரக்டரை இன்னுமே நல்லா எழுதிருக்கலாம். அவர் எம்எல்ஏன்னும் போது அவர் என்ன ஈவலாக பண்ணுறாரு, எப்படி குறுக்கடாக யோசிக்கிறாரு, அதெல்லாம் எழுதிருக்கலாம். பட் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் டோட்டலாக ஒரு ப்ரெசன்ஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையபிளாக வந்துருக்கு. அண்ட் டேரக்டர் தமிழ் அவருமே இது ஒரு தம்பி கதாபாத்திரத்தில் பண்ணியிருக்காரு. அவருமே பண்ண எதுவுமே இல்லை. ஒன்றும் சொல்கிறார் ரவுடியாக வராரு, ஆவும் கத்துறாரு, அவ்வளோதான். ஹீரோயின் ரியா சுமன் அவங்களுக்கும் விஜய் ஆண்டனிக்கும் இருக்கிற மொமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்யூட்டாக இருக்குது. அவங்க இன்ட்ரோலேருந்தே சரி எல்லாமே ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப க்ரியேட்டிவாக இல்லை, பட் பார்க்க ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அவங்க பார்த்த உடனே நம்மளுக்கு ஓகே க்யூட்டாக இருக்கேப்பா சின்னதாக ஒரு ஸ்மைல் வந்து பண்ண வைக்குது. பட் இந்த ஹீரோயின் மொமெண்ட்ஸில் காட்டின அந்த கான்சன்ட்ரேஷனையும் மற்ற சீன்ஸ்லேயும் காட்டியிருந்தா மற்ற சீன்ஸுமே இன்னுமே வந்து நல்லா வந்திருக்கும். டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் விவேக் மர்வின் அவங்களுடைய மியூசிக்ன்றது மீடியாக்கராக தான் இருக்குது. அண்ட் சினிமாட்டோகிராஃபர் நவீன் அவருமே வந்து கலர் கிரேடிங்லாம் கொடுத்து ஹீரோ மீட் பண்ணும்போது ப்ளூ ஹியூவில் தான் வந்து இருக்குது. மற்றது எல்லாமே நார்மல் கலர்ஸில் இருக்குது. இந்த மாதிரி என்னதான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணாலும் படத்தோட எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒட்டவே மாட்டேங்குது. படத்தில் சிறுசு அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் வருது. அந்த கேரக்டர் கொடுத்த கான்சன்ட்ரேஷனையும் அதுக்கெல்லாம் செகண்ட் ஹாஃப் ஒரு மாஸ் மொமெண்ட் வருது. இதை தூக்கிட்டு ஹீரோ விஜய் ஆண்டனிக்கும் இல்லை வில்லனுக்கு யாருக்காக கொடுத்துக்கலாமடா அப்படின்னு தான் நமக்கு வந்து சொல்ல தோணுது. அந்த படத்தில் வர செட்டு கிட்டத்தட்ட விஜய் ஆண்டனி வீடு ஒரு செட்டு, ஹீரோயின் வீடு ஒரு செட்டு, ஒரு தெருவில் தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும், அது செட்டு, வில்லன் வீடு செட்டுன்னு சொல்லி எல்லாமே செட்டாக தான் இருக்குது. பெசநகர் புரோக்கன் பிரிட்ஜ் சவுத்து நல்ல வேலை அதையும் அவங்க வந்து செட்டு போடல. இந்த மாதிரி எல்லாமே செட்டு அது செட்டு போட்டால் பரவாயில்லையே, செட்டுன்னு பளிச்சுன்னு வந்து நமக்கு வந்து தெரியுது. ஸோ இது எல்லாமே ஏதோ வேறு ஏதோ நகரத்தில் வந்து நடக்கிற மாதிரியான ஒரு ஃபீல், ஒரு டிஸ்கனெக்ட் தான் நமக்கு வந்து வருது. படத்தில் எந்த ஒரு பிளாட் பாயிண்ட்ஸும் சரி, எந்த ஒரு சீன்ஸுமே சரி, ஒரு டெப்த்தே வந்து இல்லை. நிறைய தேவையில்லாத சீன்ஸ்லாம் பயங்கர வந்து மெனக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் ரியா சுமன் இருக்காங்களே, அவங்க வந்து படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வேலை தேடுவாங்க. வேலை தேடி அப்போ தான் நடுவில் விஜய் ஆண்டனை மீட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலை கிடச்சிதா இல்லையா அதெல்லாம் படத்தில் வந்து சொல்லவே இல்லை. அவங்க பாட்டுக்கு படத்தில் வந்து விஜய் ஆண்டனி கூட வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த வேலை கிடைக்கல, இந்த மேட்ரு வந்து தேவையில்லை. அப்புறம் இதுக்கு ஸ்டார்டிங்கில் இவ்வளோ சீன் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ரிவால்வ் ஆகி வேஸ்ட் பண்ணுறீங்க. அதுக்கு பதிலாக இந்த மலைவாழ் மக்கள் யார், அவங்க லைஃப்பில் என்ன ஆச்சு, அந்த ஃப்ளாஷ்பேக்கை இன்னும் கூட கொஞ்சம் வந்து லென்த் ஆக்கி இன்னும் கூட நமக்கு வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இன்னும் வந்து வச்சிருக்கலாம். ஸோ விஜய் ஆண்டனி கேரக்டரை இன்னுமே வந்து டெவலப் பண்ணிருக்கலாம். ஸோ இந்த எம்எல்ஏ வில்லன் அவர் என்ன வந்து பண்ணுறாரு, எப்படி வந்து இந்த பணம் வந்து புழங்குது, கிட்டத்தட்ட 230 கோடி 250 கோடிலாம் கொள்ளடிக்கிறான்றாங்க. அவங்க பாட்டுக்கு ஒரு ரூமில் உட்கார வச்சுட்டு அப்படியே அசால்ட்டாக வந்து எண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன லாஜிக் மீறல் ஒன்றுமே வந்து புரியல. ஸோ இந்த ஒரு உப்பு சொப்பமே இல்லாமல் ஸ்க்ரீன் பிளே வந்து அப்படியே ஒரு ஃப்ளாட்டாக ஒரு படம் பார்த்தா எப்படி இருக்கும், அந்த படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த ஹிட்லர் வந்து தருது. விஜய் ஆண்டனி இன்னுமே வந்து ப்ராப்பராக ஒரு கதைகள் சூஸ் பண்ணி வந்து நடிக்கணும். இதெல்லாம் ரொம்பவே கஷ்டம். ஆனால் கடைசி வரைக்கும் நமக்கு புரியாது என்ன அப்படின்னா அந்த படத்துக்கு ஏன் ஹிட்லர்னு பேர் வச்சாங்கன்னு தான் நமக்கு வந்து புரியவே இல்லை. பட் மைண்ட் வாய்ஸ் என்ன தோணுதுன்னா, இப்போ இந்த பில்டிங்கில் வந்து இவனுக்கு இது மட்டும் தான் பிரச்சனையாக தெரியுதுல்ல அப்படின்ற டைலாக் தான் வந்து தோணுது. ஸோ இந்த படத்துக்கு என்ன சிக்னல் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, ரெட் கலர் சட்டை, ரெட் கலர் லைட்டு, புரியுதில்ல?